ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரேஷியோ அனலைசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோ, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், கிராஸ் ப்ராஃபிட், சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் இதோட வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் சேல்ஸ் மல்டிப்ளை 100. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3,40,000 மல்டிப்ளை 100, சேல்ஸ் வேல்யூ 8,50,000. ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 40% வேல்யூ கிடைக்குது. ஸோ அதே போல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மல்டிப்ளை 100 டிவைடட் சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ சம்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸோட வேல்யூ கொடுக்கல. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இதுக்கான வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா சேல்ஸ் வேல்யூலேருந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணி கிடைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ சேல்ஸ் வேல்யூ 8,50,000 லெஸ் கிராஸ் ப்ராஃபிட் 3,40,000 லெஸ் பண்ணால் நமக்கு 5,10,000 rupees காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட வேல்யூ கிடைக்குது. டிவைடட் சேல்ஸ் வேல்யூ 8,50,000 மல்டிப்ளை 100 இங்கே கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு 60% ஆப்ரேட்டிங் ரேஷியோட வேல்யூ கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் ஆவரேஜ் ஸ்டாக். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட வேல்யூ 5,10,000. ஸோ அந்த வேல்யூ டிவைடட் ஆவரேஜ் ஸ்டாக். ஆவரேஜ் ஸ்டாக் அந்த வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் 99,500 ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் 1,49,000. இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக். ஸோ ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணால் நமக்கு 2,48,500 rupees கிடைக்குது. ஸோ அந்த வேல்யூலேருந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1,24,250 rupees கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு 4.10. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ 4.10 டைம்ஸ். ஸோ சம்மில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் ஆப்ரேட்டிங் ரேஷியோ, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?